ஸோ அவங்களுக்கு தேவை கேண்டீன் ஓடணும். நீங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாக கொண்டவர். கீழ்படியிலிருந்து கடின உழைப்பால் ஒவ்வொரு படியையும் நின்று நிதானித்து கற்றுக்கொண்டு உயர்ந்தவர். மேல் படிக்கு வந்தாலும் கடைப்படியை எட்டி உதைக்காதவர். ஒரு சிறு உதவி அவர் செய்தாலும் அவரை காலம் முழுக்க நெஞ்சில் நிறுத்தும் நன்றி மிக்கவர். நண்பர்களால் ஆனவர், எதிரிகளாக யாரையும் கருதாதவர். எதிரி என தாங்களே தீர்மானித்துக் கொண்டவர்களும் நேசிக்கும் சிறந்த மனிதர். இயற்கை மீதும் தமிழ் மீதும் பெரும் பற்று கொண்டவர். மிக மிக அவசரம் என்ற பெண்களுக்கு அவசிய செய்தி சொல்லும் படத்தின் இயக்குனர், அமைதிப்படை 2, வனங்கான், 7 கடல் 7 மலை போன்ற படங்களின் தயாரிப்பாளர், நடப்பு தயாரிப்பாளர் அசோசியேஷனின் இணை செயலாளர், வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நீங்க சொல்றது யார சொல்றீங்கன்னே ஒரு கன்ஃபியூஷன். நான் அதனால சொல்லிட்டேன், அண்ணன் செல்வமணி இல்லை நான் தான் அப்படின்னு. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். செய்தி என்னென்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பலை, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னென்னா நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். ஏன்னா அதியமானன் எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்குகிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 60% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு. ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் தேவயானி மேம் பற்றி தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா நான் பார்க்குறேன். இவங்க அன்றைக்கி படம் ப்ரீவியூ போடும்போது பார்த்தேன். வந்தவங்களும் அப்புறம் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோயின்கெலாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வர வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரிய மாட்டேது. நான் என்னென்ன நீங்கள் சொன்னீங்கல்ல, தேட்டரில் படம் நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்போ இன்றைக்கி நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரங்க கையில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்றைக்கி எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிறது அந்த 90s காலம். இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80s படம் பண்ணவங்க காலத்தோடு நம்ம போய் படம் பண்ணிடலாமல் இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்றைக்குள்ள பிஸ்னஸ் மாடல் அப்படி. அதுதான் சொல்கிறேன். இது இப்போ நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கவுண்டரில் பாப்கார்ன் வைக்கல, டீ வைக்கல, பண்ண வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேன்டீனில் தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் ஓடணும். நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசுகிறீங்க, நான் பல மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். தமிழ்குமரன் சார், நீங்கள் துணைத் தலைவர் நினைக்கிறேன். அவங்க ஈஸியாக பேசி நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் பேசும்போது தமிழ்குமரன் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் பெருசாக வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேவயானியோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட் ஹர் தட். ஷீ நோஸ். தேவயானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வி கோ லாங் வே பேக். அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ். பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி எல்லாருக்குமே ஃபேவரட். அது 90s கிட்ஸ், அந்த 80s 90s யாருமே மறுக்கவே முடியாது. பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம், யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல், கல்லூரி வாசல். வாட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி. அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புக்கா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக்
ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, வெரி ப்ரவுட். ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஷீ இஸ் அ பிரின்சஸ். ஷி எஸ். அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த பிரின்ஸ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன்னா ராஜ்குமார் சார். அவ்வளோ லவ் அவர் மேலே. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில் இன்றைக்கும் தளபதி சொல்கிற மாதிரி, தளபதி விஜய் சொல்கிற மாதிரி 20 வயசில் வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது பெருசு இல்லை, ஆனால் 40 வயசுலேயும் வந்து ஒரு மெயின் லீடில் ஹீரோயினாக நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மெயின் லீடாக வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு, ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ், ஹூஎவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. இந்த சின்ன படம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. மேபி அதை மாற்றிக்கலாம், நல்ல படம்னு சொல்லலாம். ஏன்னா சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்குது. பட்ஜெட் என்னமோ ஒன்று தான், சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். எனக்கு தேவயானி ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, லவ்லி கேர்ள். அந்த கேர்ளாக தான் நான் இன்னும் பார்க்குறேன். பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக நான் பார்த்தேன். பட் இன்றைக்கி இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீ இஸ் அ லவ்லி ஒய்ஃப், லவ்லி மதர், டீச்சர், ஆக்டர், வாட் நாட். அவ்வளோ திறமை இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரமாச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட். கண்டினியூ டூயிங். அண்ட் ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர். எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம், யார் கூட பண்ணுறோம், நிறைய இருக்குது. விமனுக்கு வந்து ஈகோ. இந்த ஆர்டிஸ்ட் கூட நடித்தா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா, பப்ளிசிட்டி வருமா, நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. காசிப்ஸும் கரண்ட்லேயும் ஓடிட்டு தான் இருக்குது. யார் பெருசு, யார் டப்பா, யார் இல்லைன்னு. அந்த விதத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி, அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்கள். தேங்க்யூ மீடியா.